ஹலோ மக்களே, எல்லோருக்கும் என் இனிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்க இடம் ரொம்பவே கலர்ஃபுல்லாக ப்ளசண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கார்டன் தாங்க. பூக்கள்னாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் டியூலிப்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ டியூலிப் கார்டன் தான் நம்ம போகிறோம். இந்த டியூலிப் கார்டனோட பேர் லாவெண்டர் இன் ப்ளூம். இது ஜார்ஜ் டவுன் அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது. லூயிவில்லேருந்து இது 1 hour ட்ராவல் ஆகும். இந்த ஃபார்மை விசிட் பண்ணுறதுக்கு நம்ம ஆன்லைன்லேயே டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருந்தோங்க. ஸோ அவங்களோட வெப்சைட்டில் போய்ட்டு நம்மளுக்கு தேவையான டிக்கெட்ஸ் கவுண்ட்ஸை போட்டுட்டு நம்ம புக் பண்ணிக்கலாம். அடல்ட் டிக்கெட் 16 years அபோவ் இருக்கிற எல்லாருக்குமே $15 போட்டிருந்தாங்க. அண்ட் கிட்ஸுக்கு லைக் 5 to 15 years இருக்கிற குழந்தைங்களுக்கு $5 ஈச். அண்ட் பிலோ 5 years இருந்தால் டிக்கெட் கிடையாது. ப்ளஸ் இதோட நம்மளுக்கு சர்வீஸ் டேக்ஸுமே போட்டுருவாங்க. அடல்ட் டிக்கெட்ஸை கூடவே நம்ம 10 டியூலிப்ஸையும் பறிச்சுக்கலாம் வேணும்னா. இன்கேஸ் நம்மளுக்கு அதை விட எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா ஒரு டியூலிப் $1ன்னு போட்டிருந்தாங்க. இந்த டியூலிப் கார்டன்லேயே அக்ரோலிக் பெயிண்டிங் ஒர்க் ஷாப் பண்ணுறாங்க. ப்ளஸ் வாட்டர் கலர் பெயிண்டிங்கோட ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணுறாங்க. யோகா ஒர்க் ஷாப் கூட கண்டக்ட் பண்ணுறதா போட்டிருந்தாங்க. பட் எங்களுக்கு அதோட டிக்கெட்ஸ் கிடைக்கல. ஸோ நாங்கள் வெறும் டியூலிப் பிக் பண்ணுற டிக்கெட்ஸ் மட்டும் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். இந்த டியூலிப் கார்டனை விசிட் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் டைமிங் வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டேக்கு ஒவ்வொரு டைமிங் போட்டிருந்தாங்க. நாங்கள் சூஸ் பண்ண டேயில் 3 to 6 PM அப்படின்னு போட்டிருந்தாங்க. எங்களுக்கு இங்கேருந்து ட்ராவல் பண்ணால் 1 hour ஆகும் அப்படிங்கிறதுனால நாங்கள் 1 o'clock கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியிலேயே எங்களுக்கு தேவையான ஃபுட்டையும் நாங்கள் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இங்கே நிறைய ரெஸ்ட் ஏரியாஸ் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியும் ஹைவேஸில். ஸோ அதில் ஏதாவது ஒரு இடம் சூஸ் பண்ணி நம்ம அங்கே நம்மளோட ஃபுட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம ட்ராவலில் கண்டினியூ பண்ணலாம். இங்கே இருக்க ரெஸ்ட் ஏரியா எப்படி இருக்கும், அங்கே என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். இந்த ரெஸ்ட் ஏரியாவோட பேர் சிம்சன்வில் ரெஸ்ட் ஸ்டாப். இதில் உங்களுக்கு ட்ரக்ஸு தனியாக பார்க் பண்ணுறதுக்கான இடமும் கார்ஸ் தனியாக பார்க் பண்ணுறதுக்கான இடமும் வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக இப்போ நம்ம ட்ரக்ஸ் இருக்க வழியாக வந்துட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ரெஸ்ட் ஏரியாவில் வந்த உடனே நம்மளுக்கு கண்டிப்பாக ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கும். கூடவே நம்மளுக்கு ட்ரிங்கிங் வாட்டரும் அவைலபிளாக இருக்கும். இது கூடவே முக்கியமான விஷயமா நான் பார்க்குறது என்னென்னா, இந்த இடத்த சுற்றி இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அவங்க பேம்ப்ளெட்டாக போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இதில் நம்ம தேவையான விஷயங்களை எடுத்துக்கலாம். லைக் இங்கே என்னென்ன ஹோட்டல்ஸ் இருக்குது, நம்ம எங்கே போய் தங்கலாம், என்ன மாதிரி அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது, ஸோ அதெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க வச்சுருப்பாங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டிஸ்பிளேயில் அவங்க வெதரோட இன்ஃபர்மேஷன்ஸும் போட்டிருப்பாங்க. ஒரு 5 daysக்கான வெதர் இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ப்ளஸ் இந்த மாதிரி அவங்களோட இடத்தை பற்றின ஸ்பெஷாலிட்டியை பற்றி அவங்க ஒரு சின்ன ஷோகேஸ் மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க.
இந்த ரெஸ்ட் ஏரியாவில் நான் இன்னொரு விஷயம் நோட் பண்ணது என்னென்னா, அவங்க டிஸ்பிளேவாகவே இப்போ நான் சொன்ன அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸுமே அவங்க ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்காக நான் அந்த டிஸ்பிளேயில் நான் காமிக்கிறேன் பாருங்கள், டச் பண்ணி. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே அவங்க உங்களுக்கு டிஜிட்டலாகவும் வச்சுருக்காங்க. இன்கேஸ் நான் போகிற வழியில் நான் பார்த்துட்டு போகணும் அப்படின்றதுக்காக நம்ம பேம்ப்ளெட்ஸாகவும் அவங்க வச்சுருக்காங்க. எது வேணுமோ அதை நம்ம சாய்ஸ் தான் சூஸ் பண்ணிக்கலாம். லூயிவில் கென்டக்கி பொறுத்த வரைக்கும் ஹார்ஸஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதுவும் இங்கே ஹார்ஸ் ரேஸஸ் ரொம்ப ஃபேமஸ். அதை பற்றி நான் இன்னும் வர வீடியோஸில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதனால் இங்கே நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஹார்ஸ் ஸ்டாச்சூஸை பார்க்க முடியும். இங்கேருந்து எங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் கூடிய பேம்ப்ளெட்ஸையும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். வெளியில் நல்லா ஸ்பேஷியஸாக நல்லா சேர்ஸ் எல்லாம் போட்டு, டேபிள்ஸ்லாம் போட்டு நம்ம சாப்பிட்றதுக்கான இடம் இருந்தது. ஸோ எங்கள் ஃபுட்டையும் நாங்கள் அங்கே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. இந்த வழியாக நான் ட்ராவல் பண்ணும்போது நிறைய மலைகளை நான் பார்க்குறேன். ஸோ எஸ்பெஷலாக இங்கே இருக்க மலைகளை குடைஞ்சி தான் இவங்க நிறைய ரோடும் போட்டிருக்காங்க. ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு ரோடு போட்டு நடுவில் பிரிட்ஜை போட்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது உள்ளே போகும்போதெல்லாம், அந்த வழியாக போகும்போதெல்லாம் காது அப்படி அடைக்குது. அது நல்லா ஃபீல் ஆகுது. அது நம்ம நடுவில் வேறு ஏதோ நம்மளை பிளாக் பண்ணி தான் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ அதோட வியூவை பாருங்கள், இவ்வளோ அமேசிங்காக தான் இருக்குது அது. நம்ம இப்போ ஜார்ஜ் டவுன் என்ட்ரு ஆகிட்டோம். இந்த இடமும் ஃபுல்லாக ஃபார்மிங் லேண்டாக தான் இருக்குது. இங்கே பார்க்கலாம், நிறைய மாடுகளெல்லாம் அங்கே பார்க்க முடியுது அந்த ஃபார்ம்ஸில். ஃபைனலி நம்மளோட லாவெண்டர் இன் ப்ளூம் அப்படிங்கிற ஃபார்முக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இப்போது அந்த அழகான டியூலிப்ஸை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
இங்கே இருக்க ஒவ்வொரு டியூலிப்புமே ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் டியூலிப்புங்க. அது எல்லாத்தையுமே நேராக பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுவும் அதையெல்லாம் தொட்டு பார்க்கும்போது அந்த ஃபீலே வேற லெவலில் இருந்துச்சு. என்னங்க இந்த டியூலிப் கார்டனை பார்க்கும்போது உங்களுக்கு நம்ம ஜியாம் விக்ரமும் சதாவும் ஞாபகத்துக்கு வந்திருப்பாங்க. இது அந்தளவுக்கு பெரிய கார்டன் கிடையாது, பட் ஸ்டில் இதோட அழகே அழகு தான். இவ்வளோ அழகான ஒரு இடத்துல நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கலைன்னா எப்படி? ஸோ எங்களோட ஒரு சின்ன ஃபோட்டோ செஷன். நிஜமாவே இப்படி ஒரு பிளேஸ்லேருந்து கிளம்ப மனசே இல்லைங்க. அவ்வளோ அழகான ஒரு இடம், அவ்வளோ அழகான பூக்கள். இதெல்லாம் விட்டுட்டு வரணும்னு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் வேறு வழி இல்லையே, கிளம்பி தானே ஆகணும். ஸோ நாங்களும் அங்கேருந்து கிளம்பியாச்சு. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது ஜார்ஜ் டவுனோட டவுன் டவுன் ஏரியா தான். இங்கே இருக்க வீடுகளும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கேப்சர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பாருங்கள். லாஸ்ட் டைம் பார்த்த வீடியோவிலேருந்து இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோவில் இருக்க வீட்டோட டிஃப்ரென்ஸ் உங்களால் கம்பேர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இந்த டவுன் டவுனில் இருந்த சில பில்டிங்ஸை நாங்களும் காரோட ஜன்னல் வழியாகவே பார்த்துட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸ் எது இருந்தாலும் காமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாட்டா பாய் ஃப்ரம் விரை.